கிச்சா சுதீப்பா நடித்து வெளியாகி இருக்கிற படம் மேக்ஸ். அது கன்னட படம். தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. மேக்ஸ் அப்படின் போது நம்ம மேட் மேக்ஸா அப்படின்னு நினச்சோம். அண்ட் கிச்சா சுதீப்பை பற்றி நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். நமக்கும் வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா, அவருடைய உடல் தோற்றமாக இருக்கட்டும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக விக்ராந்த் ரோனா அப்படிங்கிற ஒரு படமும் வந்துச்சு, அவர் நல்லா தான் நடிச்சிருந்தார். ஸோ இந்த படமும் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, இது ஆக்சுவலாக வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த சக நண்பர்கள் சொன்னாங்க. பட்டா செம்மப்பா வேறு லெவல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டென்ட் வைஸ் என்னென்னா, அடுத்த நாள் டியூட்டிக்கு மாற்றுதலாகி வரப்போகிற கிச்சா சுதீப்பா அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எல்லாருக்கிட்டையும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது எதேச்சியாக வந்து ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் வந்து ஒரு போலீஸை வந்து அவர் தேவையில்லாமல் மிரட்டுறாரு. அதனால் அடித்து அவங்கள வந்து ஜெயிலில் அடைச்சி வச்சிடுறாரு. இப்போது அவர் ஜெயிலில் அடைச்சி வச்சவங்க 2 பேர் வந்து திடீர்னு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடித்து செத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் மினிஸ்டர் பசங்க. இப்போ இந்த மினிஸ்டர் பசங்களாம் அடித்து கொண்டுருக்காங்க. ஆனால் இது வந்து போலீஸ்காரங்க அடிச்சிட்டாங்கன்னு பயம் வரும்போது அந்த போலீஸ்காரங்களும் சரி கிச்சா சுதீப்பும் சரி டியூட்டியில் வர்றதுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் எல்லாருமே வந்து எப்படியாவது வந்து போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்காங்க. இப்போது இந்த கொலைகளை எப்படி மறைக்கிறாங்க, அதே சமயம் இந்த ரவுடிசத்தை எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமேவும். என்னப்பா கதையை சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த கதையை வந்து இந்த படத்தில் மட்டும் எடுக்கலைங்க. 1976 தி அசால்ட் ஆன் ப்ரீசிங்க்ட் 13 அப்படிங்கிற ஒரு படம். ஸோ அந்த படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படங்களை இவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பீஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த லோக்கல் திருடர்கள்ன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் அவங்க அப்போவே அந்த படம் பண்ணிட்டாங்க. அதையேவும் வந்து திரும்பவும் 2005 வந்து திரும்பவும் அந்த படத்தை வந்து கொஞ்சம் மாடுலேட்டர் பண்ணி அதை வந்து ரீமேக்கு ஹாலிவுட்லேயே பண்ணிட்டாங்க. அந்த ரீக்ரியேட் பண்ணி ஹாலிவுட்டில் ரிலீஸ் பண்ணப்பட்ட படத்தை நம்மால் லோகேஷ் கனகராஜ் அப்படியே எடுத்து தான் கைதி அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அதில் கார்த்தியோட கேரக்டர் மட்டும் டிசைன் பண்ணி போட்டு ஒன்று பண்ணார். அதுதான். ஸோ இவங்க வந்து நம்ம தமிழில் இதை எடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ கன்னடத்தில் ஒரு படம் இருக்கும் இல்லையா, அதனால் 1976 இப்போ அங்கே இருக்கிற அந்த கதையை எடுத்து இங்கே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பண்ணிட்டாங்க. இதில் வந்து கிச்சா சுதீப்பாவுடைய ரோல் வந்து ஒரு ஹீரோயிக் மெட்டீரியலாக இந்த அளவுக்கு பில்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக அடாப்டேஷனாக காப்பி கேட்டால் வாட் எவர் இட் இஸ் இது எல்லாமே நடந்துருச்சு. ஆனால் ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு இது இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த படம் என்ன படம்னு சொல்லி நமக்கு தெரிஞ்செல்லாம் போய் உட்காந்து படம் பார்க்க போகிறது கிடையாது. படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அதை என்ன படம் எங்கேருந்து காப்பி எடுத்ததுலாம் தெரியாமல் ஒரு படமாக உட்காந்து பார்க்கும்போது இந்த படம் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஸ்பீடாக, அதே மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, லாஜிக் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஆனால் படம் வந்து ஒரு ஹீரோயிசமாக செம்ம ஸ்பீடாக செம்ம லென்த்தியாக, அதே மாதிரி பார்க்குறதுக்கு பயங்கர ஆக்ஷன் ஓரியன்டாகவே இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. நம்ம எந்த இடத்துலையுமே வந்து எந்த ஒரு போர்ஷன்ஸையும் மிஸ் பண்ண முடியாத ஒரு போர்ஷன்ஸ், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டி. இந்த படம் உண்மையிலே ரொம்ப 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 ஒரு நல்ல படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் நாங்கள் சொல்கிற மாதிரி கிச்சா சுதீப்பாவுடைய நடிப்பு மட்டும் கிடையாது, ஆப்போசிட்டில் இருக்கிற பல பேரோட நடிப்பு, இளவரசோடைய நடிப்புலாம் வந்து ரொம்ப 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 யதார்த்தமாக இருந்துச்சு. இளவரசர் அப்படியே ஒரு நடிப்பு கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயம், இளவரசுக்கு எதிரியாக ஒருத்தர் அவருடைய நடிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு பதட்டம், ஒரு பயம், இதை தாண்டி ஒரு பெரிய கேங்ஸ்டரு சுனிலுடைய நடிப்பு, இன்னொரு வரலட்சுமி சரத்குமாரோடைய நடிப்பு, இவங்கெல்லாம் வந்து அந்த ரோலுக்கு என்னென்ன பண்ணணுமோ ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோட அந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்காங்க. நம்ம படம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக வந்து இந்த வாரத்தில் வந்து மேக்ஸ் படம் வந்து கமர்ஷியலி எல்லாருமே பார்த்து கொண்டாடக்கூடிய படம்னே நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு மேக்ஸ் படம் ஒர்த்தபிள் டு வாட்ச். இங்கே வந்து உங்கள் காசுக்கு வந்து எந்த பங்கமும் வராது. படம் வந்து அந்த அளவுக்கு நல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸோட சந்தோஷமாக பார்க்கலாம்னே நம்ம சொல்லலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.